அனைவருக்கும் வணக்கம். நான் காவல் எனும் தேர்வு எழுதி காத்திருந்த மாணவன். என் பெயர் ராமன். நான் புதுக்கோட்டையிலேருந்து வர்றேன். என்னோடய பயணம் ரொம்ப பெரிய பயணம்னு நான் நினைக்கிறேன். ஏன் நான் அந்த வார்த்தையை ஃபஸ்ட் சொன்னேன்னா, நான் கடைசியாக ரிலீஸ் பண்ண டிஎன்யூஎஸ்ஆர்பியோட 5 எக்ஸாம் கண்டினியூஸாக எழுதிட்டுருக்கேன். இப்போ தான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் இது வரைக்கும் ரிட்டன் எக்ஸாமில் ஃபெயிலே ஆனது கிடையாது. ஓரளவு நல்ல மார்க் தான் எடுத்திருக்கேன். அதனால என்னை எக்ஸாம் ஏமாற்றினதே கிடையாது. ஆனால் நான் எங்கே தப்பு பண்ணேன் அப்படின்னு பார்க்கும்போது, இது வரைக்கும் நான் ஃபிசிக்கலில் ஃபுல் ஸ்டாரே போட்டதில்லை. எனக்கு எழுதப்பட்ட விதி என்னென்னா, நீ என்னைக்கு ஃபுல் ஸ்டார் போறியோ அன்னைக்கு நீ எஸ்ஐ அப்படி எழுதிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த டைம் தான் நான் ஃபஸ்ட் டைம் ஃபுல் ஸ்டார் போட்டேன், பாஸ் பண்ணிட்டேன். ஓகே, இந்த இடத்துல நிற்கவே ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா அற்புதமான நண்பர்கள் சேர்ந்தால் வெற்றிகள் குமியுமடா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டு மாதிரி எனக்கு சேர்ந்த நண்பர்களெல்லாம் ரொம்ப சிறந்த நண்பர்கள். ஏன்னா நான் என்னைக்கெல்லாம் படிக்காமல் தூங்குறனோ, டைம் வேஸ்ட் பண்ணுறனோ, அப்போல்லாம் அவங்க சொல்லுவாங்க, டீ படிடா, எங்களை மாதிரி இல்லை, நீ ரொம்ப எக்ஸாம் பார்த்துட்டு வந்திருக்க, எவ்வளோ நாளைக்கு காரணம் சொல்ல போகிற அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அவங்களோட வார்த்தையால் என்னமோ நான் கொஞ்ச நாளில் எக்ஸாமு கிட்ட வர வர என்னால் தூக்கமே இல்லாமல் படிக்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டேன். அதோட வெளிப்பாடாக தான் இங்கே நான் எஸ்ஏ நிற்கிறேன். இந்த இடத்துல நான் நிற்கிறதுக்கு முக்கிய காரணம் ஒரு சிங்கப்பெண். அவங்க எப்படின்னா, அவங்க எங்கள் அம்மா தான், சிங்கிள் பேரண்ட்டு தான் எனக்கு. நாங்கள் காலேஜ் படிக்கிற அந்த டைம்லேயே எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. எங்கள் அம்மா இன்ன வரைக்கும் வயலில் கூலி வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க. இன்னொன்று என்னென்னா, நானும் என் தம்பியும் ட்வின்ஸாக பிறந்தா என்ன கஷ்டம்னா, சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மா வளர்க்குறாங்க. எங்கள் அப்பா கொஞ்சம் இல்னஸ் ஆன ஆள், தனியாக தான் வளர்த்தாங்க. ஒரு குழந்தைய வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம் தெரியும். ஆனால் நாங்கள் 2 பேர் ஒரே டைமில் 2 கஷ்டத்தை நாங்கள் 2 பேரும் கொடுத்துட்டோம். 2 குழந்தைய வளர்க்குற கஷ்டத்தை. அதே மாதிரி நானும் என் தம்பியும் எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தோமோ, அதே மாதிரி இன்றைக்கி எங்கள் அம்மாவுக்கு டபுள் மடங்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்கோம். என் தம்பி லக்ஷ்மணன், அவர் 12th பட்டாலியன் மணிமுத்தாரில் பிசியாக இருக்கார். நான் இப்போ படிக்கணும் முடிவு பண்ணியாச்சு. கொஞ்சம் புவர் ஃபேமிலி, 2 பேருமே ஒரே டைமில் படிக்கிறோம். அவனோட பயணம் சீக்கிரமே முடிஞ்சிருச்சு. அவன் 20 பேட்சில் பிசி ஆகிட்டான். என்னால் ஆக முடியலை, ஏன்னா நான் ஃபிசிக்கல் ஒழுங்காக பண்ண கிடையாது. அப்போ நான் என்ன பண்ணுறது, படிக்கணும், அதே சமயத்தில் என்னோடய ஃபினான்ஷியல் பேக்கப் வேணும், என்ன பண்ணுறது அப்படின்னு எங்கள் அம்மாட்ட கேட்கல. எங்கள் அம்மா சொன்னாங்க, நான் உன்னை படிக்க வைக்கிறேன்னு சொன்னாங்க. எங்கள் அம்மா சொன்ன வார்த்தையோட என் தம்பி சொன்னான், உனக்கு இந்த போலீஸ் எக்ஸாம் வேணாம், நான் போலீஸ் ஆகிட்டேன், வீட்டுக்கு ஒரு போலீஸ் போதும், நீ தயவு செஞ்சு எனக்கு மேல் அதிகாரியா வாடா அப்படி சொல்லி எனக்கு இன்ன வரைக்கும் ஃபினான்ஷியல் பேக்கப்பாக இருந்து எனக்கு உதவி பண்ணி இங்கே வரைக்கும் கொண்டு நிறுத்தினது என்னோடய தம்பி தான். அவனுக்கு தான் பெரிய பங்கு. இதெல்லாம் பார்க்க அவனையும் இங்கே கூட்டி வரணும், எங்கள் அம்மா கூட்டி வரணும்னு ஆசை. ஆனால் அவங்களால வர முடியாத சூழ்நிலை. பரவாயில்ல, எங்கள் அம்மா கிட்ட நானே போய் சொல்லிக்கிறேன். இங்கே பேசுகிறதுக்கு வாய்ப்பளித்த சுரேஷ் அகாடமி அவர்களுக்கும் நிறுவனர் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.